ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இப்போது இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கிறாயோ அது கண்டிப்பாக உனக்கு நடந்தே தீரும். அது மட்டுமல்ல, உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் கூடவே துணையா இருக்கிறதுக்காக உன்னை பார்க்க வந்தேன். நீ நினைச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நடக்க போகுது. நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில வந்துவிடும் என் செல்லமே. அன்னதானம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். காசிக்கு போனா பாவம் போகும். ராமேஸ்வரத்துக்கு போனா புண்ணியம் வந்து சேரும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா உன் பெத்தவங்களை நீ எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நீ கோடி கோடி புண்ணியங்களை சம்பாதிப்பாய் என் செல்லமே. நான் உனக்காக எதுவும் செய்யலன்னு மட்டும் நீ ஒருபோதும் சொல்லாதே. உனக்கே தெரியாம பல ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்துல இந்த வராகி அம்மாவை விட உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் யாருமே இல்லை என் செல்லமே. அப்படி இருந்தாலும் உன்னால காட்ட முடியாது. ஏன்னா உன்னை பெத்தவங்களை தவிர வேறு யாருமே இந்த வராகி அம்மாவை காட்டிலும் அன்பு செலுத்துபவர்களாக, உன் மீது அக்கறை செலுத்துபவர்களாக இந்த உலகத்திலேயே கிடையாது. உன் வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். நீ வாழ போற நாட்களோ 100 வருஷத்துக்கும் குறைந்த காலம்தான். அப்படி இருக்கும்போது உன்னுக்கு உதவாத ஆணவத்தையும் அகங்காரத்தையும் மனசுல தூக்கி வச்சுக்கிட்டு நான் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு கிடக்காம எல்லாரிடமும் அன்பா பணிவா பொறுமையா பவ்யமாக நீ நடந்து கொள்ளும் போது, அன்பு செலுத்தும் போது நீயும் மகிழ்ச்சியா இருப்ப, மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாமேன்னு செல்லமே. உன்னை சுத்தி உன் வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு அனைத்தையும் பொறுத்து போகும் மனநிலையோடு இரு. உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படவே வேண்டாமேன் செல்லமே. இனிமேதான் உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்தை அழகானதாக நான் ஆக்கி தரப்போறேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான நன்மைகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா தற்போதைய உன் நிலைமையை சரி செஞ்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை என்பது கசப்பான நினைவுகளால் நிறைந்ததாக இல்லாமல் இனிப்பான இனிமையான கற்கண்டு போல சந்தோஷமானதாக இருக்க போகுது என் செல்லமே. யாரோ செஞ்ச தப்புக்கு நீ பழியையும் பாவத்தையும் சுமந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு தான் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். நடந்த உண்மை என்ன, நீ எப்படிப்பட்ட ஆளு, உன்னுடைய நல்ல குணம் என்னங்கிறத உன்னை சுத்தி இருக்கிற அனைவருக்கும் புரியும்படியாக நான் செய்ய போறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ வாழ்வதென்பது தீயின் மீது நடப்பதை போல மிக கஷ்டமானதா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனே, இந்த முறை சில விஷயங்களை கடக்க முடியாம கஷ்டப்படுறதும் அவதிப்படுறதையும் பார்த்துட்டு தான் நீ வருத்தப்படாத, எல்லாத்தையும் உனக்கு நான் சரி செஞ்சு கொடுக்குறேன்னு உன்னை பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக இப்போதே இந்த நிமிஷமே உன் மன கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சக்தியின் பிள்ளையாக நீ இருக்கும்போது, உனக்கான சக்தியை தரக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நதி போல ஓடிக்கிட்டே இரு. எந்த சூழலிலும் எதுக்காகவும் நீ தேங்கி நிற்கவோ முடங்கி நிற்கவோ கூடாது. உன் வாழ்க்கையில இனிமேதான் நீ மிக பெரும் வெற்றிகளை பார்க்க போகிறாய். உனக்கு கஷ்டத்துல உதவுனவங்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்லணுமே தவிர கஷ்டத்துல உதவாதவங்களுக்கு நீ உண்மையா இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ கஷ்டப்படும் போது உதவியவர்கள்லாம் கண்டிப்பா காசு பணம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா மனசளவுல செல்வந்தரா வசதியானவங்களா மிகப்பெரிய தாராள மனசு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா காசு பணம் உள்ளவங்களுக்கு எப்போதுமே அடுத்தவனுக்கு உதவக்கூடிய மனசு பெருசா இருக்காது. ஆனா கஷ்டப்படுற மனிதர்கள் ஏழையாக இருந்தாலும் வறுமையாகவே இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருப்பார்கள்.
அப்படிதான் உன் மனசுலயும் நீ நல்ல பிள்ளையா, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீதான் செய்யணுமே தவிர ஒருபோதும் அடுத்தவர்கள் முடிவெடுக்கும்படியும் தீர்மானிக்கும்படியும் நிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும், எந்த பாதையில போகணும்ன்றத நீயே முடிவெடுக்க கத்துக்கோ. எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடுக்கும் போது அந்த முடிவை உனக்கு வெற்றியாக ஆக்கித்தர இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன். மற்றவங்க உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். உன் எண்ணங்களும் செயல்களும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். நீ தன்னம்பிக்கையோடு முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு தடைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உயர்ந்த வெற்றியை பெறுவாய். வரம் வேணும்னு வாழ்நாள் முழுவதும் நீ கேட்டாலும் உனக்கான வரத்தை கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கேன். உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாருன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ மறுபடியும் அதை மறந்துட்டு அவசரப்படுறதும் பொறாமைப்படுவதும் பதட்டம் அடைவதும் நீ ஏதாவது ஒரு வேலையை எக்கு தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்க. உன்னை விட யாராவது நல்லா இருக்கும்போது, உன்னை விட யாராவது நல்லா வசதியான வாழ்க்கையை வாழும்போது உன்னையும் மீறி ஒரு பொறாமை குணம் எட்டி பார்ப்பதை நான் பார்க்கிறேன் என் செல்லமே. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் கண்டுகொள்ளாதே. அவங்க கஷ்டப்படுறாங்க, வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. நீயும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன் கஷ்டம் எல்லாம் மாறி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய உன்னால வாழ முடியும் என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இனிமே நீ தைரியமா சந்தோஷமா இருக்கணும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதே இல்லை. அதே போல தீர்வு இல்லாத பிரச்சனைகளையும் நான் யார் வாழ்க்கையிலையும் கொடுப்பதே கிடையாது. இப்போதே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான தீர்வையே முடிவாக உன் வாழ்வில் கொண்டு வரப்போறேன். மற்றவங்களால எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வரதான் செய்யும். யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட நீ எதையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் கண்டுக்காம அமைதியா கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும் அளவுக்கு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரப்போற. இன்னும் உனக்கானவற்றை பெரிதாக சிறப்பாக நான் அமைச்சு தர்றேன். உன் வாழ்க்கையை குறை சொல்றவங்க யாரும் ஒரு நாள் கூட உன் வாழ்க்கையை உன்னை போல இருந்து வாழவே முடியாது. அதனால அடுத்தவன் 1000 சொன்னாலும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். மற்றவங்களை கேட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி நீ முடிவுகள் எடுப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எந்த முடிவு சரியா வரும்னு நீயே சுயமாக முடிவெடுக்க பழகு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. இந்த நிமிஷத்திலிருந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நானே கொடுப்பேன். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா முயற்சி எடுக்கிறவங்க மட்டும்தான் அவங்க நினைச்சதை அடைஞ்சுக்க முடியும். நீ எப்போதும் உனக்கான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். தேவையற்ற விஷயங்களை பேசாம தேவையான செயல்களை மட்டுமே செய்ய பழகு. கண்டிப்பா உன்னால முடிஞ்சதை மட்டும் வாக்கு கொடு. முடியாதோ நடக்காதோ நினைக்கிற விஷயங்கள்ல நீ ஒருபோதும் வாக்கு கொடுக்கவோ சத்தியம் செய்யவோ வேண்டாம் என் செல்லமே. என்னையே நம்பி என்னையே சரணாகதி அடைந்த உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் பக்திக்கான பலனையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில கொடுக்க தான் போறேன். இந்த பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் கூட உனக்கு எந்த விதமான தீங்கும் யார் மூலமாகவும் வராத அளவுக்கு நானே உன்னை பாதுகாக்க போகிறேன். என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டங்களும் வராத அளவுக்கு உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து புத்தம்புது வாழ்க்கையை புதிதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எத்தனை முறை என்னை வணங்கினாலும் உன் கஷ்டம் தீரலையே நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் எப்படி சரியாச்சு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்வேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்து விட வேண்டாம். பூத்து குலுங்குகிற பூக்கள்
ஒரு நாளும் பூக்காம இருப்பது கிடையாது. மலர்கள் பூத்து குழுதுனா எல்லாரும் பறிச்சுக்கிட்டு தானே போயிடுவாங்க. நம்ம ஏன் பூக்கணும்னு அந்த மலர்கள் நினைப்பதும் கிடையாது. ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம ஏன் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களில் ஒருவனாக நீ இல்லாம, பச்சோந்தி வேஷம் போட்டு பகல வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய மனிதரை போல நீ இல்லாம, எல்லாருக்கும் உண்மையா உன்னால முடிஞ்ச நன்மைகளை எல்லாருக்கும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில இருக்கும் தனிமைகளையும் பிரச்சனைகளையும் போக்கி எல்லாவற்றையும் உனக்கு சமாளிப்பதற்கு உனக்கு துணையாக நானே இருப்பேன். இந்த உலகத்துல என்னை மீறி எதுவும் நடந்து விடாதே என் செல்லமே. நானே உன்னை காப்பாத்தி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். உன்னால முடிஞ்ச நல்ல செயல்களை நீ மற்றவர்களுக்கு செய்யும் போது அதன் மூலமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும். எங்கெல்லாம் தர்மம் காக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழிப்பதற்காக ஏதாவது ஒரு ரூபத்துல நான் வருவேன். அப்படிதான் இப்போது இந்த உலகத்தில் நான் வந்து கெட்டதை அழிச்சு நல்லதை அதிகப்படுத்த போகிறேன். நீ ஒருபோதும் என்ன நடந்தாலும் கவலைப்படாதே. உன் வாழ்வில் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி அம்மா மேல நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு இது நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு மனமுடைந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நீ முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உன்னோடு உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும்படி நான் உன்னை தேடி வருவேன் என் செல்லமே. உனக்கென விதிக்கப்பட்டது நீயே தடுத்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான எதிர்காலம் உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இனி நல்லதே உனக்கு நடக்கும்.